இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக இருந்த பொழுது தமிழகத்தின் மீது இந்தி மொழியை திணிக்கிறார்கள் என்பதற்காக அன்றைக்கு மாணவர்கள் பட்டாளம் பொங்கி எழுந்து மத்திய அரசு நம்முடைய மாநில அரசின் மீது இந்தியை திணிக்க கூடாது என்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த வீர வணக்க நாளை நாம் கொண்டாடுகிறோமே, அந்த தியாகிகளுக்கு, மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை செலுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே இல்லை என்றாலும் கூட மொழிப்போர்களுக்காக நம்முடைய இன்னுயிரை நீத்த தியாகிகளுக்கு இன்றைக்கு உண்மையான வீர வணக்கத்தை செலுத்துகின்ற ஒரே இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது மொழிப்போர் தியாகிகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் 25ஆம் தேதி இந்தி மொழி எதிர்ப்பிற்காக தங்களுடைய தேக்கு மர உடலிலே தீயிட்டு கொளுத்திக் கொண்டு இந்தியை திணிக்காதே, இந்தியை திணிக்காதே என்று சொல்லி தங்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டார்களே, அவர்களுக்காக நடத்தப்படுகின்ற இந்த வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம், இதை நடத்துவதற்கான தகுதி தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே இருக்கிறது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆட்சி அதிகாரத்திலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்துடைய ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறது. நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது பல்வேறு வாக்குறுதிகளை தந்தார்கள். நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் தமிழக மக்களுக்காக 505 வாக்குறுதிகளை தருகிறோம், அத்தனை வாக்குறுதிகளையும் நாங்கள் நிறைவேற்றி காட்டுவோம் என்று சொன்னார்கள். சொல்லி ஏறக்குறைய 56 மாதங்கள் முடிந்திருக்கிறது, 56 அமாவாசை முடிந்திருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு இருப்பது 4 அமாவாசைகள் மட்டுமே. என்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்திலே இருக்கின்ற 2,26,00,000 குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம் என்று சொன்னார்களே, சொன்னபடி தந்தார்களா? ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 30 மாதங்கள் முடிந்ததற்கு பின்னாலே தமிழகத்துடைய சட்டமன்றத்திலே பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் எடப்பாடியார் அவர்கள் கேள்வி கணைகளை தொடுத்ததின் காரணமாக 30 மாதங்களுக்கு பிறகு தமிழகத்திலே நாங்கள் இந்த திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சட்டமன்றத்திலே தெரிவித்தார். வாக்குறுதி அளிக்கின்ற பொழுது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் என்று சொன்னார். உங்களுடைய வாக்குகளை பெற்று மக்களை ஏமாற்றி, குறிப்பாக தாய்மார்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னாலே இந்த திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது பல்வேறு நிபந்தனைகளை விதித்தார்கள். அவர்களுக்கு மெத்தை வீடு இருக்கக்கூடாது, 4 சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது, அரசு பணிகளிலே இருக்கக்கூடாது, ஆண்டு வருமானம் 72,000 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடாது, பல்வேறு நிபந்தனைகளை விதித்தார்கள். நிலம் இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, வாசல் இருக்கக்கூடாது என்று பல்வேறு நிபந்தனைகளை விதித்து 1 கோடி மகளிர்களுக்கு வழங்குவோம் என்று சொல்லி முதற்கட்டமாக 60 லட்சம் குடும்ப தலைவிகளுக்கு தந்தார்கள். மீண்டும் சட்டமன்றத்திலே எடப்பாடி அவர்கள் கேள்வி கணைகளை தொடுத்ததின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் 1,30,00,000 தருகிறோம் என்று கணக்கை காட்டுகிறார்கள். ஆனால் தமிழகத்திலே இன்றைக்கு அவர்கள் உண்மையாக வழங்குவது 80 லட்சம் மகளிர்களுக்கு மட்டுமே இந்த தொகையை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் விஞ்ஞான ரீதியாக தாய்மார்களை ஏமாற்றுகின்ற ஒரு அரசாக, ஒரு பொம்மை முதலமைச்சராக, நிர்வாக திறமை இல்லாத ஒரு முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தால் மாதந்தோறும் சிலிண்டர்களுக்கு மானிய தொகையாக 100 ரூபாய் வழங்குவேன் என்று சொன்னாரே, சொன்னபடி தந்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் கரும்பு டன் ஒன்றிற்கு 4,000 ரூபாய் தருவேன் என்று சொன்னாரே, சொன்னபடி தந்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பேன் என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வேன் என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா?
நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடன் அனைத்தையும் ரத்து செய்வேன் என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் சுய உதவிக்குழுவினர் வாங்கிய அத்தனை கடன்களையும் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் 35 வயது நிரம்பிய திருமணம் ஆகாத முதிர் கன்னிகளுக்கு அரசு வேலை வாய்ப்பை தருவேன் என்று சொன்னாரே, சொன்னபடி தந்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் நகைக்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னாரே, சொன்னபடி செய்தாரா? நான் ஆட்சிக்கு வந்தால் காளை மாடு வளர்ப்போர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வளர்ப்பு தொகையாக தருவேன் என்று சொன்னாரே, சொன்னபடி தந்தாரா? இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய விஞ்ஞான ரீதியாக மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு கையாளாகாத அரசாக இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அதே போல தாலிக்கு தங்கம் அருமையான திட்டம். தமிழகத்திலே இருக்கின்ற ஏழை தாய்மார்கள் தாங்கள் பெற்றெடுத்த பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கின்ற பொழுது அவருடைய தாலிக்காக 1 சவரன் தங்கத்தை தந்த ஒப்பற்ற தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதோடு அவருடைய திருமண உதவித்தொகையாக 50,000 ரூபாய் வழங்கிய ஒரே தலைவி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த திட்டத்தை இன்றைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறுத்திவிட்டார். அதே போல அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். பொங்கல் அன்று அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 2500 ரூபாய் தருவேன் என்று சொன்னார், சொன்னபடி தந்தார். அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது 2500 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்குவேன் என்று சொன்ன பொழுது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் உளறுகிறார். 2500 ரூபாயோடு 1500 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் வழங்க வேண்டியதானே என்று சொன்னார். 2500ஐயும் 1500ஐயும் கூட்டினால் 4000 என்பது கூட தெரியாத ஒரு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அன்றைக்கு சொன்னார். அண்ணன் எடப்பாடியாரை பார்த்து 5000 தாருங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலே மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். அதிகாரம் உங்கள் கையிலே இருக்கிறது, கஜானா சாவி உங்கள் கையிலே இருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது சொன்னீர்களே 5000 தர வேண்டும் என்று. இன்றைக்கு நீங்கள் தானே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், ஏன் 5000 ரூபாய் வழங்கவில்லை? மக்கள் கேட்கிறார்கள். இதற்கு உண்டான பரிசை நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல் மூலமாக நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு பணிவான வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன்.